துஷலாவின் கதறல் ஒரு மறைக்கப்பட்ட வாழ்க்கை. துஷலா திருதராஷ்டிரம் காந்தாரியாரின் ஒரே மகளாக பிறந்தாள். அவள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சகோதரியாக இருந்தாள். அவள் சிறுவயதில் கௌரவர்களுடன் வளர்ந்தாள். ஆனால் மகாபாரதத்தின் அரசியல் விளையாட்டில் அவளுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படவில்லை. திருதராஷ்டிரர் துஷலாவை சிந்து தேசத்தின் அரசர் ஜெயத்ரதனுக்கு மணம் முடித்தார். அவள் கணவனுடன் புது வாழ்க்கையை தொடங்கினாள். ஜெயத்ரதன் ஒரு கொடிய மனத்தையுடையவன். அவன் திரௌபதியை கடத்த முயன்றான். ஆனால் பாண்டவர்கள் அவனை வீழ்த்தினார்கள். மகாபாரத போரில் ஜெயத்ரதன் அபிமன்யுவை கொன்றான். பின்னர் அர்ஜுனன் அவனை பழிவாங்கி கொன்றான். ஜெயத்ரதன் இறந்ததும் துஷலா விபரீத துக்கத்தில் மூழ்கினாள். அவள் தனியாக வாழ்ந்தாள். பாண்டவர்கள் யுத்தத்தில் வென்று ஹஸ்தினாபுரம் திரும்பினர். துஷலா அங்கு தனிமையாக இருந்தாள். துஷலா சமாதானமடைய யோகங்களிலும் தர்ம வழியிலும் கவனம் செலுத்தினாள். அவள் வாழ்க்கையின் இறுதி நாட்களை அமைதியாக கழித்தாள். இந்த கதையில் துஷலாவின் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை காணலாம். அவள் அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் மிகுந்த துக்கங்களையும் அனுபவிக்க நேர்ந்தது. முருகப்பெருமானை நம்பினாள். சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.